الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فيه آيات بينات مقام إبراهيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم مسح الحجر والركن اليماني يحط الخطايا حتى صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்திலே கஅபத்துல்லா அல்லாஹினுடைய புனித இல்லம், அதனுடைய மகத்துவம் கண்ணியம் இந்த உம்மத்திற்கு நினைவூட்டப்படுவதற்கு தகுதியான ஒரு மாதம். அல்லாஹு குர்ஆனிலே கஅபத்துல்லாவினுடைய சிறப்பை பற்றி பல்வேறு வசனங்களில் குறிப்பிடுகின்ற பொழுது அதிலே அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், காபாவிலே ஹரம் ஷரீஃபிலே நிறைய அத்தாட்சிகள், தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர்களே, காபாவிலே காபாவை சுற்றியுள்ள பகுதிகளிலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று இறைவன் சொன்ன அந்த வசனத்திற்கு விளக்கமாக பல்வேறு ஹதீஸுகள், பல்வேறு வரலாற்று தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு தாபிஈ, பெரும் சஹாபாக்களை நேரடியாக கண்டவர்கள், அவர்களிடம் நேரடியாக கல்வி பயின்றவர்கள், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வளர்ந்தவர்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்களிடத்திலே சிறுபிராயத்திலே துஆவை பெற்றவர்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் மார்க்க சட்டத்தில் மிகப்பெரும் நிபுணராக திகழ்ந்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்கள், ஆதாரங்கள் அனைத்துமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மிக தெளிவாக வைக்கக்கூடியவர்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மக்கமா நகரத்தில் உள்ள மக்களுக்கே ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்திலே அவர்கள் குறிப்பிட்ட செய்தி, காபாவுடைய பகுதியிலே சுற்றுச்சூழலிலே சுற்றுப்பகுதிகளிலே ஏறத்தாழ 15 இடங்களில் அல்லாஹுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ உடனடியாக அது அங்கீகரிக்கப்படும். அதில் அவர்கள் பட்டியலிடுகின்ற பொழுது முதலாவது தவாப், காபாவை தவாப் செய்கின்ற பொழுது கேட்கக்கூடிய துஆ. இரண்டாவது சொல்கின்ற பொழுது முல்தஸம், காபாவிலே முல்தஸம் என்கிற அந்த பகுதி உண்டு, இன்ஷா அல்லாஹ் விளக்குகின்றேன். அந்த முல்தஸம் என்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் என்று கேட்கக்கூடிய துஆ, மீசாபுக்கு கீழ் என்று கேட்கக்கூடிய துஆ, காபாவுக்கு உள்ளே சென்று கேட்கக்கூடிய துஆ, காபாவின் சுற்றுப்புறம் போன்று காபாவுக்கு உள்ளே சென்று கேட்கக்கூடிய துஆ, அதே போல ஜம்சம் கிணறுக்கு அருகாமையில் என்று கேட்கக்கூடிய துஆ, சஃபா என்கிற மலையின் மீது நின்று கொண்டு மருவா என்கிற மலையின் மீது நின்று கொண்டு கேட்கக்கூடிய துஆ, அதே போன்று சঈ, சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே சঈ செய்கின்ற பொழுது கேட்கப்படக்கூடிய துஆ, மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகாம் என்று பெயர் பெற்ற அந்த அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டிய அந்த இடம், அந்த மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று கேட்கக்கூடிய துஆ, அரஃபா மைதானத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ, முஸ்தலிஃபாவில் வைத்து கேட்கப்படக்கூடிய துஆ, மினாவில் வைத்து கேட்கப்படக்கூடிய துஆ, ஜம்ராத்து ஸலாத், ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய 3 ஜம்ராக்கள், அந்த சமயத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் ஆக 15 இடங்களிலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அதற்கு உடனடியாக அங்கீகாரம் உண்டு என்று ஹதீஸ்களின் கண்ணோட்டத்திலே வெளிச்சத்திலே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
மக்காவாசிகளுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது இந்த செய்திகளை பதிவு செய்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் அமீருல் முஃமினீன் கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது காபத்துல்லாவுக்கு போனாலும் ஹஜருல் அஸ்வத் கல்லை அவர்கள் முத்தமிட்டு ஒரு துஆ கேட்பாங்க. ஏன்னா அங்கே கேட்கப்படக்கூடிய துஆ மிக புனிதமானது. அல்லாஹும்ம ஈமானம் பிக வ தஸ்தீகம் பி கிதாபிக வ இத்திபாஅன் சுன்னத நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமீருல் முஃமினீன் கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு கேட்கிற துஆ, யா அல்லாஹ் ஈமானம் பிக்க, உன்னை ஈமான் கொண்ட நிலையில் நான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுகின்றேன். ஓ தஸ்தீகம் பி கிதாபிக்க, உன் வேதத்தை நான் உண்மை என்று நம்பிய காரணத்தினால். ஒத்திபாஅன் சுன்னத்த நபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுன்னத்தை பின்பற்றிய காரணத்தினால் நான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகின்றேன் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தன் ஈமானை வெளிப்படுத்தும் முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுன்னாவை பின்பற்றுவதை இந்த உம்மத்திற்கு பறைசாற்றும் முகமாக ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொடுகின்ற பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள். இமாம் தபரானி அவர்கள் அல் முஅஜ்ஜமுல் அவ்ஸத் என்கிற ஹதீஸ் நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுகின்ற பொழுது இதை ஓதுவார்கள். அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ்வை முன்னிட்டு அல்லாஹ்விடத்திலே இந்த கலிமாவை சொல்லி அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவார்கள் என்கிற சம்பவம் வரலாற்று நூல்களிலே ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற கல் அது எந்த மூலையில் இருக்கிறதோ ருக்குனுல் ஹஜர் என்று பெயர். காபாவுக்கு மொத்தம் 4 மூலைகள் உண்டு. அந்த 4 மூலைகளிலே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அல்லது உம்ராவுக்கு சென்றவர்கள் நேரடியாக காபத்துல்லாவை காணும் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் இதை மிக விரைவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்குமே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை திரும்ப அடிக்கடி வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற அந்த கல் இருக்கின்றதே மூளை, அந்த அந்த காபாவுடைய 4 மூலைகளில் முதல் மூலை அதுதான். அங்கிருந்து தான் தவாஃபையை தொடங்க வேண்டும். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேர் பின்னாடி ருக்குனுல் யமான், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அங்கே கேட்கப்படக்கூடிய துஆ உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அப்துல்லா இப்னு ஸாயிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில துஆ கேட்டாங்க. அந்த துஆவை நான் நேரடியாக கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூலு பைன ருக்குனில் யமானி வல் ஹஜர், ருக்குனுல் யமான் என்கிற அந்த மூலைக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற அந்த மூலைக்கும் இடைப்பட்ட பகுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த துஆ சொல்வாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எல்லோருக்குமே முஃமினாக வாழக்கூடிய எல்லோருக்குமே இது மிக பிரபல்யமான ஒரு துஆ, அடிக்கடி காதில் விழக்கூடிய ஒரு துஆ, எல்லோருக்குமே மனனமான ஒரு துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் ஹஸனாவை நல்லதை தா, ஒஃபில் ஆகிரத்தை ஹசனா நாளை மறுமையிலும் எங்களுக்கு நல்லதையே தா, ஒகினா அதாபன்னார் இறைவா எங்களை நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாயாக என்கிற இந்த துஆ. இந்த துஆவை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற அந்த மூலைக்கும் இடைப்பட்ட பகுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்வார்கள். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் உண்டு. ஒன்று, ருக்குனுல் யமான், ருக்குனுல் ஹஜர், இந்த இரண்டினுடைய சிறப்பு மகத்தான சிறப்பு. எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாங்க? எல்லா நபிமார்களுமே காபாவுக்கு வலம் வந்திருக்கிறார்கள், தவாஃப் செய்திருக்கிறார்கள், ஹஜ் உம்ரா செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஷரியத்தின் அடிப்படையிலே, அவர்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே காபாவை வலம் வந்த எல்லா நபிமார்களுமே எல்லா இறை நேசர்களுமே அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற கல்லை தொட்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் மேலாக எல்லா நபிமார்களின் தலைவர், ஈருலக தலைவர், இறுதி தூதர், நமக்கு நபியாக அனுப்பப்பட்ட மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு இருக்கின்றது. இதை விட பெரிய சிறப்பு என்ன சொல்ல? ஏராளமான சிறப்புகள் நிறைய இருந்தாலும் நமது உயிரும் மேலாக மதிக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான கரம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த கல்லை நாம் தொடுகின்ற பொழுது அந்த உணர்வு நமக்கு வரணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். திரும்ப துஆ செய்யணும், எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நமக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயமா தொட்டு வரக்கூடாது. காபாவுக்கு வந்தா உம்ரா செய்யறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்தா, ஹஜ் செய்யறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்தா, சும்மா போனா போய் கல்லை தொட்டோம் முத்தமிட்டோம் என்று ஒரு சடங்காக அது இருந்து விடாமல்
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான பொற்கரம் இந்த கல்லை தொட்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வுபூர்வமாக அதை தொடுகின்ற பொழுதுதான் அதன் புனிதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உபைத் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உபைத் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹ் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? மாலி லா அராக தஸ்தலிமு இல்லா ஹாதைன ருக்னைன் அல் ஹஜர் அல் அஸ்வத் வர் ருக்ன் அல் யமானி. அருமை நபி தோழர் அவர்களே, நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற அந்த கல்லை அந்த மூளையை நீங்கள் தொட்டு முத்தமிடுகின்றீர்கள், ருக்னுல் யமான் என்கிற பகுதியை நீங்கள் தொடுகின்றீர்கள். இந்த இரண்டை மாத்திரம் நீங்கள் தொடுவதற்கு, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுவதற்கு என்ன காரணம்? இந்த இரண்டை மாத்திரம் தான் நீங்கள் தொடுகிறீர்கள், அதை நான் கண்ணால் கண்டு கொண்டிருக்கின்றேன், இதற்கு சரியான விடை தாருங்கள் என்று உபைத் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பிய பொழுது உடனே அங்க பதில் சொல்றாங்க, இன் அஃஅல் ஃபகத் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எப்படி செய்யாம இருக்க முடியும்? இந்த இரண்டு பகுதியையும் இந்த இரண்டு மூளை நான் எப்படி தொடாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நேரடியாகவே நபியிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கின்றேனே. இன்ன இஸ்லாமஹுமா யஹத்துல் ஹதாயா, இந்த இரண்டு பகுதிகளையும் இந்த இரண்டு மூளைகளையும் யார் தொடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை என் காதால் நான் கேட்ட பின்பும் இதை நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே முஸ்னத் அபி யஅலா என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மஸ்ஹுல் ஹஜரில் அஸ்வத் வர் ருக்னுல் யமானி, ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற கல்லை தொடுவதும் ருக்னுல் யமான் என்கிற அந்த மூளையை தொடுவதும் யஹுத்துல் ஹதாயா ஹத்தன், உறுதியாகவே திட்டமாகவே அது நாம் செய்த பாவங்களை அழித்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யபஅத்துல்லாஹு அல் ஹஜர் அல் அஸ்வத், அல்லாஹு தஆலா ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற அந்த கல்லையும் ருக்னுல் யமான் என்கிற அந்த பகுதியையும் கியாமத் நாளிலே அதை தனியாக கொண்டு வருவான். தனியாக கொண்டு வருவான் மாத்திரமல்ல, அல்லாஹ் அனைத்துக்கும் ஆற்றல் மிக்கவன். நாளைக்கு நம்ம இறந்து போன பிறகு மண்ணோட மண்ணா மக்கி விட்டாலும் கூட உடல் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்ப ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற கல்லை ருக்னுல் யமான் என்கிற பகுதியை நாளை கியாமத் நாளிலே அல்லாஹ் அங்கே கொண்டு வருவான். வலஹுமா ஐனானி வ லிசானுன் வ ஷஃபதானி, அந்த இரண்டுக்குமே கண்கள் இருக்கும், அந்த இரண்டுக்குமே நாவுகள் உண்டு, அவற்றுக்கு உதடுகளை அல்லாஹ் கொடுப்பான். கண்கள் இருக்கும், அதற்கு நாவு இருக்கும், உதடுகள் இருக்கும், பேசுவதற்கு ஆற்றல், பேசுவதற்கு தகுதியான அளவுக்கு அல்லாஹ் அதற்கு கொடுப்பான். கொடுத்து என்ன செய்வான்? யஷ்ஹதானி லிமன் இஸ்தலமஹா பில் வஃபா, நாளைக்கு மறுமையில் அந்த இரண்டும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் என்னை இவர்கள் தொட்டார்கள், யா அல்லாஹ் என்னை இவர்கள் தொட்டார்கள் என்று நாளை இரண்டுமே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். எவ்வளவு பெரிய பாக்கியங்க அது! கண்ணை கொடுக்குறான், நம்ம போய் அதை போய் தொடுறோம், அதை போய் தொட்டு முத்தமிடுகிறோம். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொடுகிறோம், தொட்டு முத்தமிடுகிறோம், ருக்னுல் யமான் என்கிற அந்த பகுதியை தொடுகிறோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் நம்ம வெறுமனே தொட்டுட்டு வர்றது அல்ல. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அந்த பகுதிகளுக்கு கண்ணை கொடுக்கின்றான், அதற்கு பேசுவதற்கு நாவை கொடுக்கின்றான், உதடுகளை கொடுக்கின்றான். தொட்டவர்களுக்காக புனிதத்தோடு அதற்கான மரியாதையோடு தொட்டவர்களுக்காக நாளைக்கு மறுமையில் அது சாட்சி சொல்லும். யாரெல்லாம் என்னை புனிதத்தோடு தொட்டார், என்னை தொட்டு முத்தமிட்டார் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான ஆற்றலை கொடுப்பான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான பகுதி அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினா. காபாவில் நிறைய அத்தாட்சிகள் உண்டு. ருக்னுல் யமான் ஒரு அத்தாட்சி, ஹஜ்ருல் அஸ்வத் கல் என்கிற அந்த மகத்தான கல் ஒரு அத்தாட்சி. அதே போன்று முல்தஸம் என்கிற ஒரு பகுதி, முல்தஸம் என்கிற பகுதி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு அடுத்து வரக்கூடிய மூளைக்கும் சதுரமா கற்பனை பண்ணிக்கங்க. காபாவை சதுரமாக கற்பனை பண்ணிக்கங்க. நேராக காபாவை முன்னோக்கி நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. அதுக்கு வாசல் இருக்குமா இல்லையா? காபாவுடைய வாசல் அதுக்கு நேராக நம்ம நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. இடது பக்கத்தில் அந்த முதல் மூளை இருக்குதா இல்லையா, அது வந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் மூளை. அதுக்கு அடுத்து வலது பக்கத்தில் ஒரு மூளை வருது. அந்த மூளைக்கும் காபாவுடைய வாசல் இருக்குதா இல்லையா, அந்த வாசல் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி, அந்த இடைப்பட்ட பகுதி முல்தஸம். அதுக்கு பேரே பொதுவாக இல்திசாம் அப்படின்னு சொன்னாலே கட்டி அணைத்தல்னு அர்த்தம். இல்திசாம்னா என்ன?
கட்டி அணைத்தல் அப்படின்னு அர்த்தம். முல்தசம் அப்படின்னு சொன்னா கட்டி அணைக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். அரபு வார்த்தைக்கு நேரடியாக பொருள் சொல்றேன். முல்தசம் அப்படின்னு சொன்னாலே கட்டி அணைக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல் முல்தசமு மா பைன ருக்குனி வல் பாபு. முல்தசம் என்கிற பகுதி ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற மூளைக்கு அடுத்து வரக்கூடிய ருக்குன் இருக்கிறதே மூளை, அதற்கும் காபாவுடைய வாசல் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் அல் முல்தசம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்னு அபி ஷைபா என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி முல்தசம் என்கிற பகுதிக்கு வந்து விட்டாலே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை வந்து கட்டி அணைக்குவாங்க. கட்டி நெஞ்சை வந்து அதோட சேர்த்துருவாங்க, நெஞ்சை வந்து அதோடு ஒட்டிடுவாங்க. சொல்லுவாங்க, இந்த இடத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ கேட்டாலும் உறுதியாகவே அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதை அவசியமாக்கி கொள்கிறான். இந்த இல்திசாமுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, பல கருத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தை. அவசியமாக்கி கொள்ளுதல்ங்கிற அர்த்தம் இருக்குது. நம்ம துஆ கேட்டால் அந்த துஆவை ஏற்பதை அல்லாஹ் அவசியமாக்கி கொள்கிறான். அதனாலையும் அந்த இடத்திற்கு முல்தசம் என்கிற பெயர் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யுதுஆ அல் முல்தசம் லா யல்ஸமு மா பைனஹுமா அஹதுன் யஸ்அலுல்லாஹ ஷைஅன் இல்லா அஅதாஹு இய்யாஹு. அந்த பகுதிக்கு முல்தசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் வைத்து ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எதை அவர் கேட்டுக்கொண்டாலும் அல்லாஹ் அந்த துஆவை அவசியம் ஏற்றுக்கொள்கிறான். அந்த துஆவை அல்லாஹு தஆலா அவசியம் கபூல் செய்கிறான், கேட்டதை வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்ன செய்தி பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, முக்கியமான சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறேன். யுல்ஸிகு வஜ்ஹஹு வ ஸத்ரஹு பில் முல்தஸம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முகத்தையும் தனது நெஞ்சு பகுதியையும் முபாரக்கான நெஞ்சையும் அவர்கள் முல்தஸமோடு ஒட்டி வைப்பார்கள். அந்த பகுதியில் சேர்த்து வைப்பாங்களாம். நல்லா கவனிங்க, அந்த முல்தஸம் என்கிற அந்த இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான முகம் பட்ட இடம். அந்த முல்தஸம் என்கிற அந்த இடம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான இந்த இதய பகுதி நெஞ்சு பகுதி பட்ட இடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ தொடும்போது அந்த உணர்வு வரணும். நபியை தொடுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். சஹாபா பெருமக்கள் அதை உணர்ந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடுதல் என்பது மாத்திரம் அல்ல, நபி அவர்கள் உடம்பில் தொட்ட பொருளை தொடுவதையும் பரக்கத்தா கருதினாங்க. ஏராளமான ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏராளமான ஹதீஸ். நபி அவர்களை தொடுதல் என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்றால் அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான உடலை தொட்ட பொருட்கள், அது நபியினுடைய ஆடையாக இருக்கட்டும், நபியினுடைய செருப்பாக இருக்கட்டும், நபியினுடைய தொப்பியாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தலைப்பாயாக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் வைத்த குச்சியாக இருக்கட்டும், அவர்கள் அணிந்திருந்த மோதிரமாக இருக்கட்டும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உடலை தொட்ட அந்த பொருள்களை கூட சஹாபா பெருமக்கள் தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் மாத்திரமல்ல, அதை தொடுவார்கள், அதை பரக்கத்தாக கருதினார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் புகாரியில் இருக்கிறது, முஸ்லிமில் இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தொட்டு பார்த்தாங்க சஹாபா பெருமக்கள். இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்ட அந்த இடத்தை தொடுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அதற்கான புனிதத்தை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அந்த விளக்கத்தை நமக்கு புரிய முடியும். இன்னைக்கு பல பேர் போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், அந்த சடங்கு சம்பிரதாயம் மாதிரி அந்தந்த இடத்த அந்த அமல் செஞ்சுட்டு போயிடுறது. இதற்கு என்ன புனிதம்? இதற்கு என்ன புனிதம்? அந்த புனிதமான இடத்தில் நாம் எவ்வளவு பேணுதலாக கண்ணியமாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு வேணுமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தரா, நம்ம போறோம் வரோம். இந்த போயிட்டு வருதல் என்பது மிகப்பெரிய ஒரு வணக்கம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு ஊருக்கு டூர் போற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாட்டிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தான பல இடங்களை நமக்கு காண்பதற்கு பாக்கியம் தருகிறான், தொடுவதற்கு பாக்கியம் தருகிறான் என்பதை நாம் புரிந்து அந்த இடத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் சில முக்கிய பகுதிகளை காபாவை சுற்றி உள்ள அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நினைவுபடுத்துகின்றோம். காபாவுக்கு நேர் இந்த வாசல் இருக்க இல்லையா, நேர முன்னோக்கி நில்லுங்க. காபாவை முன்னோக்கி இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள். காபாவுடைய வாசல், அதுக்கு நேர் பின்னாலையும் ஆரம்பத்தில் ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. அந்த வாசலுக்கு நம்ம நேரா சொல்றேன், காபா முன்னோக்கி நின்னா சொல்றேன், நேரா முன்னோக்கி நிற்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு வாசல், அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு இடது பக்கமாக வந்தா ருக்னுல் யமான். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி, அது மிக முக்கியமான பகுதி.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கான புனிதத்தை இந்த உம்மத்திற்கு உணர்த்தி இருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அந்த இடத்திற்கான புனிதத்தை இந்த உம்மத்திற்கு விளக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு பல பேருக்கு தெரியறதில்லை. சும்மா போறோம், தவாப் செய்ய வந்துடுறோம். இன்னும் சொல்ல போனா பல பேர் காபாவுக்கு அருகாமையில் போய் தவாப் செய்வதை கூட கொஞ்சம் கஷ்டமா நினைக்கிறாங்க. அதான் அமல்கள் ஈஸியா நடக்கணும், அமல்கள் ஈஸியா நடக்கணும். இன்னைக்கு காபாவை சுற்றி நிறைய மத்தாப்பு மாடிலாம் கட்டிட்டாங்க. அங்கே மேலே போய் நின்று ஒரு தவாப் செஞ்சுட்டா கூட்ட நெரிசல் கம்மியாக இருக்கும். அங்கே போய் நின்று தவாப் செஞ்சுட்டா நம்ம கஷ்டமே இல்லாமல் தவாப் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மனநிலை பல பேருக்கு இருக்கும். காபாவுக்கு அருகாமையில் போகும்போது கூட்ட நெரிசல், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி காபா விட்டும் தூரமாக நின்று கொண்டு இலகுவாக எந்த கஷ்டமுமே இல்லாமல் தவாப் செய்யணும் என்கிற மனநிலையில் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஒரு குறையா சொல்லலை. நம்ம அந்த புனிதத்தை புரிந்து கொண்டோமையானால் பக்கத்தில் போவோம். அந்த புனிதத்தை புரிந்து கொண்டோமையானால், அதற்கான இடத்தினுடைய அந்தஸ்தை மரியாதையை புரிந்து கொண்டோமையானால் நம்முடைய அமல் பரிபூர்ணத்துவத்தை அடையும். அதற்காக நினைவூட்டுகின்றேன். காபாவுக்கு பின்னாலே நேர் வாசலுக்கு பின்னால் ஒரு வாசல் இருந்தது. ஆரம்பத்தில் அது அடைக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கும் அந்த ருக்குன் யமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு பெயர் அல் முஸ்தஜார், அல் முத்தஅப்பத், பல பேர் உண்டு. அல் முஸ்தஜார், அல் முத்தஅப்பத், பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய இடம். அதுக்கு அர்த்தமே அதுதான். இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய இடம், அதுக்கு அர்த்தம். ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய பாட்டனார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, சஹாபி. அவருடைய பாட்டனார் ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய பாட்டனார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட காபத்துல்லாஹ் தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, துஃப்துமா அப்துல்லா, நான் என்னுடைய பாட்டனார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தவாப் செய்தேன், காபாவை தவாப் செய்தேன். காபாவுக்கு நேர் பின்புறம் அந்த முஸ்தஜார்னு சொன்ன முத்தஅப்பத் அந்த இடத்திற்கு நான் வந்த பொழுது அப்ப நான் கேட்டேன், அலா தத்தஅவது, இந்த இடத்துல நம்ம பாதுகாப்பு கேட்கலாமா? அல்லாஹ்விடத்திலே சோதனைகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் இந்த இடத்தில் நின்று கொண்டு பாதுகாப்பு கேட்கலாமா நான் கேட்கிறேன். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த இடம் கேட்க வேண்டிய இடம் இல்ல, நஊது பில்லாஹி மினன் நார், நஊது பில்லாஹி மினன் நார், நாங்கள் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். அந்த இடத்துல சித்துவா கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கப்பட வேண்டிய பல விஷயம், அதுல மிக முக்கியமான நரக நெருப்பு தானே. அப்ப இந்த நரக நெருப்பை விட்டும் இந்த இடத்தில் அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் வைத்து துஆ செய்கின்றார்கள். அப்படி துஆ செய்து விட்டு அப்படி சுத்துறாங்க. தவாஃப்ல நடந்த நிகழ்வை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்கிற மிக முக்கியமான ஒரு சஹாபி காபத்துல்லாவை தவாப் செய்கின்ற பொழுது என்ன செய்தார்கள் அதை நேரடியாக கண்ணால் கண்ட அவருடைய பேரர் ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அப்ப முஸ்தஜார் என்கிற இடத்தில் வைத்து பாதுகாவல் தேடுறாங்க, நரக நெருப்பை விட்டும் பாதுகாவல் தேடி விட்டு அப்படியே சுத்தி வராங்க. அப்படியே ருக்குன யமான தானே ஹஜ்ருல் அஸ்வத் கல், அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற கல் பக்கத்தில் வந்த உடனே அதை தொடுகிறார்கள், முத்தமிடுகின்றார்கள். இதை பேரப்புள்ள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் காபத்துல்லாவுடைய வாசல், அதுக்கப்புறம் ஒரு மூளை, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி முல்தசம். முஸ்தஜாருக்கு முன்னங்க முல்தசம் இங்கே இருக்கிற நேரு பின்னாடி முஸ்தஜார். இப்போ முல்தசம் என்கிற பகுதிக்கு வந்த உடனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவருடைய பேரர் சொல்கிறார், ஃபவலஅ ஸத்ரஹு வ வஜ்ஹஹு வ ذراعைஹி வ கஃபைஹி ஹாகதா, அது ரெண்டு கை இப்படி நீட்டிட்டாங்க. இந்த முல்தசம்ங்கிற பகுதிக்கு வந்த உடனே ரெண்டு கையை இப்படி அகலமா நீட்டிட்டாங்க. அகலமா நீட்டி கையை விரிச்சு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு கையையும் அப்படி விரிச்சு வச்சு அந்த முல்தசம் பகுதியில் போய் அப்படி ஒட்டுறாங்க. நெஞ்சு முல்தசம் பகுதியில் போய் படுற மாதிரி, அவனுடைய முகம் முல்தசம் பகுதியில் போய் அது ஒட்டுற மாதிரி, இரண்டு கைகள் அப்படி அகட்டி நீட்டி வச்சுட்டாங்களா இல்லையா, அப்படியே இப்போ நேராக போய் கட்டி அணைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதை கவனிச்சு பாருங்க, கற்பனை செய்யுங்க. நான் அந்த வாசகத்தை அப்படியே சொல்லி அதை அப்படி செஞ்சு காட்டுறேன். ஏன்னா ஹதீஸ்ல வருது, அப்படியே வந்ததை நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா அந்த சஹாபி பேரப்புள்ள சொல்றாங்க, என்னுடைய பாட்டனார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் தன் இரண்டு கைகள் இப்படி விரித்தார்கள். இரண்டு கைகள் அப்படி விரித்து கையை பொத்தலை, இப்படி பொத்தாம அப்படி மொத்தமாக, ஏன்னா எல்லா பகுதியும் படணுமா முல்தசம் பகுதியில். அப்போ எந்த அளவுக்கு அவங்க புனிதத்தை உணர்றாங்க. சரி, இது அவங்களா தானா தன்னிச்சையே செய்ததா? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஒரு சஹாபி வந்து ஒரு இடத்துல ஒரு வணக்க வழிபாட்டில் ஒரு விஷயத்தை செய்யும் போது சராசரியாக சஹாபாக்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டவர்கள் டக்குன்னு புரிஞ்சிருவாங்க சல்லல்லாஹுடைய செயலை செய்கிறாங்கன்னு. இருந்தாலும் கூட அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை அந்த செயலை செஞ்சுட்டு சொல்றாங்க, ஹாகதா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலுஹு, இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை நான் கண்டேன். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க.
அதைத்தான் நான் செய்யறேன் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னதை அவருடைய பேரர் ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸில பல தகவல்களை பதிவு செய்கின்றார்கள். ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் கல்லினுடைய புனிதத்தை பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று முல்தசம் பகுதியினுடைய கண்ணியத்தையும் புனிதத்தையும் பதிவு செய்கின்றார்கள். அதற்கு நேர் பின்னால் இருக்கக்கூடிய அல் முஸ்தஜார் அல் முத்தஅப்பத் என்கிற அந்த பகுதியினுடைய அந்த புனிதத்தை கண்ணியத்தை இந்த சஹாபியுடைய பேரர் ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். நான் சொல்ற இந்த செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எப்பொழுதுமே ஒரு செய்தியை தெரிந்து கொள்வோம். காபாவை சுற்றியுள்ள பகுதிக்கு அல்லாஹ் நிறைய புனிதத்தை கொடுத்திருக்கிறான். காபாவை சுற்றி 7 தவாப் செய்கிறோம் என்று சொன்னால் அங்க காபாவை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுமே அது நபிமார்கள் நல்லடியாருடைய அமல்களைத்தான் அல்லாஹ் நமக்கு ஷரியத்தாக ஆக்கியிருக்கான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அபி சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவின் வரலாறு அக்பாரு மக்கா மிக முக்கியமான அறிஞர் இந்த நூல் எழுதினார். சாதாரண அறிஞர் அல்ல, பெரும் ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் இந்த நூலை மேற்கோள் காட்டுவார்கள். மக்காவை பற்றி, அவருடைய வரலாற்று செய்தியை பற்றி, காபாவை பற்றி பேசுவதாக இருந்தால் பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூட இந்த மக்காவின் வரலாறு என்கிற நூலை பதிவு செய்வார்கள், மேற்கோள் காட்டுவார்கள். அதில் பதிவு செய்யப்பட்ட தகவலை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அது என்ன செய்தி பதிவு செய்யப்படுதுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க. அவங்களும் காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சாங்க, ஹஜ் செஞ்சாங்க. தாஃப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சபஅம் பில் பைத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குற பிறகு காபத்துல்லாவை பைத்துல்லாவை 7 முறை வலம் வந்தார்கள். 7 முறை தவாஃப் செஞ்சாங்க. காபாவினுடைய வாசலுக்கு நேராக நின்று தொழக்கூடிய அந்த பாக்கியம், காபாவுக்கு வாசலுக்கு நேராக நின்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். தொழுது விட்டு சும்மா அத்தல் முல்தசம், சொல்ற முல்தசம் சொன்ன இல்லையா, அந்த முல்தசம் என்கிற பகுதிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முல்தசம் என்கிற பகுதிக்கு வந்து அவங்க கேட்ட துஆ இன்றும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது. எத்தனை நபிமார்கள் கேட்ட துஆ அவங்க வரலாற்றில் அவங்க வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் இன்றும் அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முல்தசம் என்கிற அந்த பகுதிக்கு வந்து அல்லாஹும்ம இன்னக தஅலமு சரீரத்தி வ அலானியத்தி, இறைவா என் ரகசியத்தையும் என் பகிரங்கத்தையும் நீனே அறிந்தவன். ஃபக்பில் மஅதிரத்தி, என்னுடைய தகுந்த காரணத்தை நான் ஏதேனும் ஒரு தவறு செய்து விட்டால் அதற்கான என்னுடைய காரணத்தை ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்கிறார், அது பிழையாக ஆகிவிடலாம், இந்த மாதிரி தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார், அந்த காரணத்தை ஏற்கிறது, அதுதான் உதுர். என்னுடைய தகுந்த காரணத்தை இறைவான் ஏற்றுக்கொள்வாயாக. வதஅலமு மா ஃபீ நஃப்ஸி வ மா இன்தி, இறைவா என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பது அனைத்தையும் நீ அறிந்தவன். ஃபக்ஃபிர்லி துனூபி, என் பிழைகளை நீ மன்னிப்பாயாக. வதஅலமு ஹாஜாதி, என் தேவைகளை நீ நன்கு அறிந்தவன். ஃபஅஅதினி சுஅலி, என் தேவைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் யுபாஷிரு கல்பி, என் இதயத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கின்ற ஒரு ஈமானை இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். இதயம் முழுவதும் ஈமான், என் இதயத்தை ஆக்கிரமிக்கின்ற ஒரு ஈமானை இறைவா உன்னிடத்தில் கேட்கின்றேன். ஓ யகீனன் சாதிகன், உறுதியான உண்மையான நம்பிக்கையை இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். எந்த அளவுக்கு உறுதி, எந்த அளவுக்கு நம்பிக்கை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற துஆ, ஹத்தா அஅலம அன்னஹு ல யுஸீபனி இல்லா மா கதபத லி, இறைவா எனக்கு என்ன சோதனை ஏற்பட்டாலும் நீ எனக்கு எதை விதித்தாயோ அதனால் தான் நடந்தது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மக்களுடைய மனநிலைமை என்ன? ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இறைவனை மறந்து விடுகிறார்கள். சோதனைகள் வந்த உடனே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானுக்கு முரணான வார்த்தைகள், அல்லாஹ்வை ஏசக்கூடிய, அல்லாஹ்வை திட்டக்கூடிய, படைத்தவனை ஏசக்கூடிய திட்டக்கூடிய அளவுக்கான வார்த்தைகள் இன்னைக்கு நம் நாவில் இருந்து வரக்கூடிய அளவுக்கு ஈமான் பலவீனப்பட்டு போய்விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிள்ளைகளுக்கு கத்து தராங்க. தவாப் செய்கின்ற பொழுது நீ எத்தகைய ஈமானை கேட்க வேண்டும், எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு தவாஃபின் மூலம் கற்றுத் தருகின்றார்கள். இறைவா என் உள்ளத்தை ஆக்கிரமிக்கின்ற பரிபூர்ணமான ஈமானை எனக்கு தருவாயாக, உறுதியான நம்பிக்கையை தருவாயாக. எனக்கு ஒரு சோதனை, ஒரு முசீபத்து ஏற்படுமையானால் அது நீ விதித்ததுதான் நடந்தது, அப்பொழுது நான் உன்னை புகழ வேண்டும். ஒரு ரிலா பிமா கலைத்த அலைய, எனக்கு எதை நீ விதியாக ஆக்கினாயோ அதை நான் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்ததை நான் பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த உறுதியான நம்பிக்கை ஈமானை இறைவா எனக்கு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், இந்த பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றான். யா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, கத் தஅவுதனி பி தஅவாத்தின்,
இந்த இடத்தில் முல்தஸம் என்கிற இந்த பகுதியில் நீங்கள் நின்று கொண்டு பல துஆக்களை என்னிடத்தில் கேட்டீர்கள், பிரார்த்தனை செய்தீர்கள். வஸ்தஜபது லக, நீங்கள் கேட்ட பிரார்த்தனை நான் அங்கீகரித்துக் கொண்டேன். அதோடு அல்லாஹ் சொல்ல நிறுத்தல. நீங்கள் கேட்ட துஆவை நான் ஏத்துக்கிட்டேன், அதோடு அல்லாஹ் நிறுத்தல. அடுத்து இறைவன் சொல்கிறான், வஹீல் சொல்கிறான், வலை யதுஉனி பிஹா அஹதும் மின் வலதிக இல்லா கஷஃப்து ஹுமூமஹு வ ஹுமூமஹு. நீங்கள் கேட்ட இதே துஆவை உங்களுடைய பிள்ளைகளில் யாராவது இந்த இடத்தில் நின்று கேட்டால் அவர்களுடைய கஷ்டங்களை கவலைகளை நான் அகற்றுவேன். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வஹி அறிவிக்கின்றான். வ கஃபஃப்து அலைஹி தைஅதஹு, அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நான் பொறுப்பேற்கின்றேன். வ நஸஅத்துல் ஃபக்ர மின் கல்பிஹி, அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மை என்கிற அந்த மோசமான குணத்தை நான் அகற்றுகின்றேன். உள்ளத்துல நம்ம செல்வம் என்பது கை நிறைய இருப்பதல்ல. செல்வம் என்பது கை நிறைய இருப்பது அல்ல செல்வம். உண்மையான செல்வம் என்றால் என்ன? போதும் என்கிற மனம் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அவர்தான் செல்வந்தர். மாணவி செல்லாசன் சொல்லுவாங்க, போதும்னு மனசு வந்துடணும். அப்படி வந்துருச்சா அவர் தான் உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர். பெருமான செல்லாசன் சொல்றாங்க. அப்போ உள்ளம் கை நிறைய பணம் இருக்கின்றது, ஆனால் உள்ளம் இன்னும் போதும்னு சொல்லலை அப்படின்னு சொன்னா உள்ளம் ஏழ்மையா தான் இருக்குது. உள்ளம் ஏழையா தான் இருக்குது. அந்த உள்ளத்தில் உள்ள ஏழ்மையை நான் அகற்றுகின்றேன், நான் அகற்றுகின்றேன். வஜஅல்துல் கினா பைன ஐனைஹி, அவருடைய கண்களுக்கு முன்னிலையில் நான் போதும் என்கிற மனநிலையை தருகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியாக அறிவித்துவிட்டு சொல்கிறான். இந்த துஆவை யார் இந்த முல்தஸம் என்கிற பகுதியில் வைத்து கேட்டாலும் வ அஸத்துஹு துன்யா வஹிய ராகிமத்துன் வ இன் கான லா யுரீதுஹா, இவர் இந்த உலகத்தையே வெறுத்தாலும் கூட இந்த உலகம் அவர் காலடியில், உலகம் தானா தேடி வரும். துன்யாவை இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா துன்யாவை தேடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். துன்யாவுக்கு பின்னால் தேடி அலைகிறோம் என்று சொன்னால் ஹலால் ஹராம் வித்தியாசம் தெரியாது. துன்யாவை தேடி அலைய ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னா எப்படி துன்யா நமக்கு வந்தா போதும் அந்த மனநிலை தான் வரும். அப்ப ஹலால் ஹராமை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இறைவன் சொல்கிறான் துன்யா ஒன்றை தேடி வரும் என்று சொல்கிறான் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே ஹலாலான வருமானம். நமக்கு வரக்கூடிய அனைத்து வருமானமும் நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்டால் அதற்கான கணக்கை உடனடியாக ஒப்படைப்பதற்கு தகுதியான வருமானம். ஒரு ஹராமான ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு வருமானம் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமேயானால் அதற்கான அதிகாரி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுதா? முடியாது. அதற்கான அதிகாரிகள் கேள்வி கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடிவதில்லை. இப்போ வருமான வரித்துறை ஆபீசர் வருகிறார், கேள்வி கேட்கின்றார், பதில் சொல்ல முடியல. நாளைக்கு மறுமையில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் வருமானங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கேள்விகளுக்கு கேட்கப்படும். அப்படி கேள்விகளுக்கு அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா ஹலாலா இருந்தா பதில் சொல்ல முடியும். ஹராமா இருந்தா எங்க பதில் சொல்ல? உலகத்திலே அது முடியல தானே. நாளைக்கு மறுமையில படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படி பதில் சொல்ல முடியும் கேட்கிறேன். அப்ப நாளைக்கு மறுமையில் படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், இந்த பணம் என்ன, எப்படி எப்படி வந்தது, எப்படி செலவழித்தாய்? உடனுக்குடன் பதில் சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்ப ஹலாலான வருமானம் என்ன தானே முடியும். அப்ப இறைவன் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹீர் மூலம் சொல்கின்றான், உங்களுக்கு இந்த துஆவை இந்த பகுதியில் வைத்து யார் கேட்டாலும் கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தையே அவளுக்கு காலடியில் கொட்டுகிறேன் என்று சொல்கின்றான். எவ்வளவு அருமையான ஒரு இடம் முல்தஸம் என்கிற ஒரு இடம். எல்லாம் காபாவை நான் காபாவை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கு, அதுக்குள்ள போகல. இந்த காபாவை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதுல எவ்வளவு அத்தாட்சிகள் இருக்கு பாருங்க. காபா, ஹஜ்ருல் அஸ்வது, காபா ஹஜ்ருல் அஸ்வது கல்ல, அந்த வாசலுக்கு பக்கத்துல முல்தஸம், அப்படி சுத்தி வாங்க பின்னாடி முஸ்தஜார், அப்படி கொஞ்சம் தள்ளி வாங்க ருக்குனுல் யமான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள் மட்டும் எவ்வளவு அத்தாட்சிகளுங்க. காபாவுடைய வாசலின் புனிதம் தான் என்ன? காபாவுடைய வாசலின் புனிதம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சா இல்லையா? ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சா இல்லையா? தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 முறை இமாமத்து செய்தார்கள், தொழுகை நடத்தி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்திற்கு தொழுகையுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் யார் நடத்தி காட்டுறா? மாணவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்தி காட்டுகிறார்கள். 2 முறை நடத்தினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அம்மனி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இமாமத்து செய்தார்கள். அது எங்க வச்சு இமாமத்து செஞ்சாங்க? இந்த பாபில் காபா, காபாவுடைய வாசலுக்கு பக்கத்தில் வைத்துதான். காபாவுடைய வாசலுக்கு பக்கத்தில் வைத்து 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இமாமத்து செய்தார்கள். சொல்வது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்க, ஒரு மாணவர் நின்று தொழுத இடங்க அது, இமாமத்து செய்த இடம் அது, காபாவுடைய நேர் வாசலுக்கு அருகாமை. அப்ப எவ்வளவு புனிதமிக்க ஒரு இடம் அது.
நம்ம அந்த இடத்துக்கு அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ புனித இடம், அந்த புனித இடத்தினுடைய மதிப்பை விளங்கி நம்ம அந்த அமல் செய்கின்ற பொழுது அந்த அமலுடைய தரஜா வேறு. காபாவுக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு காபாவுக்கு வாசல் இருக்கு, வாசல் மூடி வைப்பாங்க, உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. காபாவுக்கு உள்ளே நின்று தொழுதால் அதற்கான மரியாதை ஏராளம் இருக்கின்றது. காபாவை சுற்றி உள்ள பகுதி ஹரம் ஷரீஃப். இந்த காபாவுக்கு சுற்றி உள்ள பகுதியில் நின்று தொழுதாலே லட்சக்கணக்கான நன்மை கிடைக்கிறா இல்லையா? 1 லட்சம் நன்மை கிடைக்குது அப்படின்னா காபாவுக்கு உள்ள போய் தொழுது யோசிச்சு பாருங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு உள்ள போய் நின்று தொழுதுருக்காங்க. ஹதீஸ்ல வரலாற்றுல வருது, புகார்ல வருது, உள்ள போய் நின்று தொழுதுருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டாங்க, நபி உள்ள நின்று தொழுதாங்களா, எங்க நின்று தொழுதாங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, போய் தொழுதாங்க காபாவுக்கு உள்ள போய். ஆனால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், கியாமத்து வரை வரக்கூடிய நபியுடைய உம்மத்து எல்லோருக்குமே காபாவுக்கு உள்ள போற ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு? அது கதவு வச்சிருக்காங்களே, மூடிட்டாங்களே, எப்போது இருக்கத்தானே திறப்பாங்க, திறக்கும்போது கூட எல்லாரும் போக முடியாது, யோசிக்க தேவையில்லை. காபாவினுடைய வாசலுக்கு வலப்பக்கத்தில் ஹத்தீம், இந்த வளைவு இருக்குதா, வளைவான சுவர், இந்த வளைவு சுவர் இருக்குதா, ஹத்தீம், அதுக்கு பேர் ஹத்தீம். ஹிஜ்ரே இஸ்மாயில் அப்படின்னு பேர் இருக்குது, ஹத்தீம் அப்படிங்கிற பேர் இருக்குது. அந்த வளைவு இருக்குதா இல்லையா, அந்த வளைவுக்கு உள்ள பகுதி காபாவின் உட்பகுதி தான். அந்த வளைவுக்கு உள்ள பகுதி காபாவின் உட்பகுதி. அந்த வளைவுக்கு உள்ள போய் நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னா காபாவுக்கு உள்ள போய் நின்னதற்கு சமம். மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆதாரபூர்வமான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால தான் தவாப் செய்கின்ற பொழுது, நல்ல கவனிங்கள், தவாப் செய்கின்ற பொழுது, காபாவை தவாப் செய்கின்ற பொழுது அந்த ஹத்தீம்ங்கிற பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை போய் தொட்டுக்கிட்டோம், அது உள்ளே போயிடக்கூடாது, போனால் அந்த தவாப் செல்லாது. ஹத்தீம்ங்கிற வளைவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வளைவுக்கு வெளியே தான் சுத்தணும். அங்கே கேப் இருக்குது, உள்ள போய் வெளியே வரத்துக்கு கேப் இருக்குது அப்படின்னு அந்த கேப்புக்கு உள்ள போய் ஷார்ட்டை சீக்கிரம் சுற்றிடலாம் அப்படின்னு உள்ள போயிட்டோம்னு சொன்னா அந்த தவாப் செல்லாது. ஏன்? காபத்துல்லாவை வலம் வருதல் என்று சொன்னால் காபாவுக்கு உள்ள போய் சுத்தக்கூடாது, காபாவுக்கு வெளியே தான் சுத்தணும். அதான் காபாவை வலம் வருதுன்னு அர்த்தம். அதனால ஹத்தீம் என்கிற பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது மிக முக்கியமான பகுதி. அதனுடைய உள்பகுதி, வளைவுக்கு உள்ள பகுதி காபாவின் உட்பகுதி. அப்போ காபாவுக்கு உள்ள போய் சொல்லணும், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்குமே, ஆனால் அந்த இடத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹத்தீம் பக்கத்தில் போங்க, அது உள்ளே போங்க, தவாஃப் செஞ்சு முடிச்ச பிறகு நான் தவாஃப் அல்லாத மற்ற நேரங்களில் சொல்கிறேன், அது உள்ளே போய் நின்று ஒரு 2 ரக்காத்து நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் காபாவுக்கு உள்ளே சென்று தொழுவதற்கு சமம் என்பதை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொன்ன அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவினுடைய புனிதத்தை முழுமையாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. காபாவினுடைய புனிதத்தை விளங்கி காபாவுக்கு சென்று அங்கே ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக ஆக்கி அருள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.